Hi guys, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். காம்பன்சேஷன் செஸ் வந்துட்டு இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ் அண்ட் இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ் ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம காம்பன்சேஷன் செஸ் வந்து நம்ம பே பண்றோம். ஓகே, நம்ம எதுக்கு காம்பன்சேஷன் செஸ் பே பண்றோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரில ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இருந்து சர்டன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு அவங்க ஜென்ரலா இன்கர் பண்ற சர்டன் ரெவன்யூல இருந்து அவங்க சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்துட்டு அவங்க லாஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை காம்பன்சேட் பண்ற விதமா தான் அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த காம்பன்சேஷன்ஸை வந்துட்டு நம்ம கண்ட்ரில இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சரி, ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் காம்பன்சேஷன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு கன்சம்ஷன் பேஸ்டு டாக்ஸ். அப்படின்னா என்னன்னா, இப்போ இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு குட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கன்சியூம் பண்றோம் அப்படின்னா யாரு வந்துட்டு அந்த டாக்ஸ் பே பண்ணுவாங்க? சப்ளை பண்ணக்கூடிய ஸ்டேட் ஐடி. இப்போ மகாராஷ்டிரா வந்துட்டு டாக்ஸ் சப்ளை குட்ஸ் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு சப்ளை பண்ணுது அப்படின்னா கன்சியூம் பண்ற யாரு? தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்க நான் தான் வந்து அந்த டாக்ஸ் வந்துட்டு பே பண்ணுவேன். அப்ப அந்த கன்சியூம் பண்ற அந்த ஸ்டேட் தானே பே பண்ணுது. அப்போ இங்க இருக்க அமௌண்ட் தான் டாக்ஸா பே பண்றோம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு என்னோட இன்கம் தான் வந்துட்டு நான் டாக்ஸா பே பண்றேன். சோ அந்த தமிழ்நாட்டுக்கு தான் வந்துட்டு அந்த அந்த டாக்ஸ் வந்துட்டு அந்த ரெவன்யூ வந்து அவங்களுக்கு போகுது. அந்த நமக்கு சப்ளை பண்ணாங்க பாத்தீங்களா அந்த மகாராஷ்டிரா, அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அந்த டாக்ஸ் போகாது. அப்ப இதனால வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்துட்டு பெனிஃபிட் அடையுதுதான். ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு சர்டன் ஸ்டேட் வந்தது. இப்போ மகாராஷ்டிரா அனுப்புதுன்னா அந்த ஸ்டேட்லாம் ஒரு சர்டன் அமௌண்ட் வந்துட்டு அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க தானே. அப்ப அந்த ஸ்டேட்லாம் லாஸ் இன்கர் பண்றாங்க. சோ அதனால சர்டன் ஸ்டேட் வந்துட்டு ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அதை காம்பன்சேட் பண்ற விதமா தான் ஓகேப்பா நாங்க வந்துட்டு காம்பன்சேஷன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறோம். எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து லாஸ் இன்கர் பண்ற மாதிரி இருக்கீங்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம அதை காம்பன்சேட் பண்ணிடுவோம் அப்படிங்கறதுக்காக அந்த காம்பன்சேஷன் சிஸ்டம் வந்துட்டு நம்ம கண்ட்ரில கொண்டு வராங்க. ஓகேயா, இப்போ இது வந்துட்டு கிளியர் ஆயிருக்கும். ஓகே, அப்படி எந்த ஸ்டேட்ஸ் வந்துட்டு பெரிய ஸ்டேட்ஸ் வந்துட்டு லாஸ்ட பெருசா இன்கர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அது எந்தெந்த ஸ்டேட்ஸ்னு பார்ப்போம். இப்போ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்னா எதை மீன் பண்றேன் அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் லைக் இந்த மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, ஹரியானா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்ஸ் இதுக்கு முன்னாடி நல்ல ஃபேக்டரிஸ் வச்சிருக்கோம், நல்ல டாக்ஸ்னால நல்ல ஒரு ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால இந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க இன்கம் வந்து கொஞ்சம் அடிப்படுது. அப்போ அது வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டேட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்கல்ல. சரி, ஓகே, அது காம்பன்சேட் பண்றோம், நாங்க ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணா உங்க ஸ்டேட்லாம் வந்துட்டு லாஸ் இன்கர் பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஓகே, அதை நாங்க வந்து காம்பன்சேட் பண்றோம் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த காம்பன்சேஷன் செஸ். ஓகே, நான் வந்துட்டு இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் தான் இதெல்லாம் தான் சொன்னோம். அப்ப இந்த ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அந்த காம்பன்சேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது. இட் அப்ளைஸ் டு என்டையர் இந்தியா இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து சப்ளை பண்ணுதோ அந்தந்த ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த காம்பன்சேஷன்ஸ் வந்துட்டு வாங்கிப்பாங்க. ஓகே, சரி, இப்போ ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம எல்லா குட்ஸ்க்குமே பே பண்றோம். எந்த குட்ஸ் அந்த சர்வீசஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணோம். அந்த மாதிரி நம்ம எல்லா குட்ஸுக்குமே வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ஸ் நம்ம பே பண்ணுமா அப்படின்னா கிடையாது. அதுவும் நோட்டிஃபைட் குட்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்ப்போம். ஓகே, அது என்னன்னா பேன் மசாலா, டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், கோல், தென் ஏரேட்டட் வாட்டர்ஸ், பெப்சி, கோக், 7up இந்த மாதிரியான குட்ஸ். அப்புறம் வந்துட்டு மோட்டார் வெஹிக்கிள்ஸ்ல வந்துட்டு கெப்பாசிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13 members இன்க்ளூடிங் டிரைவர். இந்த மாதிரியான வெஹிக்கிள். மோட்டார் கார்ஸ் வந்துட்டு கெப்பாசிட்டி வந்துட்டு லெஸ் தென் 10% இன்க்ளூடிங் டிரைவர் லைக் ரேசிங் கார்ஸ் இந்த மாதிரியான குட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு காம்பன்சேஷன்ஸ் வந்து அப்ளிகபிள். மற்ற குட்ஸ்க்கெல்லாம் கிடையாது. இந்த சர்டன் குட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இந்த காம்பன்சேஷன் வந்து அப்ளிகபிள். ஓகே, இப்போ நம்ம காம்பன்சேஷன் சொல்றோம். அப்ப நம்ம ஜிஎஸ்டி எப்படி நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்றோம் நமக்கு தெரியும். இந்த காம்பன்சேஷன் வந்துட்டு எப்படி கம்ப்யூட் பண்றாங்க நமக்கு தெரியாதுல்ல. சோ அந்த கம்ப்யூட்டேஷன் இப்போ பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஒரு காரோட பிரைஸ் வந்துட்டு 10 lakhs வச்சுப்போம். அதுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி 28%னா 10 lakhs into 28% 2,80,000 வந்துட்டு ஜிஎஸ்டி பே பண்ணும். ஓகே, இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணா 12,80,000 versus காம்பன்சேஷன் வந்துட்டு ஒரு 22%னா 12,80,000 into 22% அப்படின்னா கிடையாது. நம்ம கார் பிரைஸ் சொன்னோம் பாத்தீங்களா 10 lakhs, இது into 22% தான் வந்துட்டு 2,20,000 மட்டும் தான் காம்பன்சேஷன். ஓகே, இப்பதான் நம்ம கம்ப்யூட் பண்றோம். சோ காரோட டோட்டல் பிரைஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 15 lakhs. ஆக்சுவலா நம்ம 10 lakhs பே பண்ற இடத்துல ஜிஎஸ்டி ஒன்னு கட்டுறோம் 2,80,000, திரும்ப வந்துட்டு செஸ்ன்னு ஒன்னு கட்டுறோம் 2,20,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 15 lakhs வந்துட்டு நம்ம காருக்காக நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கு.
ஏன்னா ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 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 குட்ஸ்க்கு நம்ம நோட்டிஃபைட் குட்ஸ் நம்ம மேல சொன்னோம் பாத்தீங்களா, இந்த குட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தான் வந்துட்டு நம்ம அதோட ஆக்சுவல் பிரைஸா இருந்துச்சு. இப்ப டாக்ஸும் ஆட் பண்றதுனால இப்ப 15 lakhs வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகே ரைட். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இப்போ நம்ம நோட்டிஃபைட் குட்ஸ் வந்துட்டு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த நோட்டிஃபைட் குட்ஸ்க்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி செஸ் வந்து பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஐடிசி வந்துட்டு அவைல் பண்ணிக்க முடியும். ஓகே, தட் இஸ் த கிரெடிட் ஆஃப் ஜிஎஸ்டி செஸ் பெய்டு கேன் பி ஒன்லி யூட்டிலைஸ்டு டுவர்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி செஸ் லைபிலிட்டி. ஓகே, அண்டர்ஸ்டுட். தென் அப்ளிகபிலிட்டி பார்த்து பார்ப்போம். இந்த நோட்டிஃபைட் குட்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய எல்லா டாக்ஸபிள் பர்சன்ஸ்க்குமே வந்துட்டு இந்த காம்பன்சேஷன் செஸ் வந்துட்டு அப்ளிகபிள் எக்ஸப்ட் காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ஸ். ஓகே, தென் இதோட டைம் பீரியட் பத்தி பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ்டி வந்துட்டு இன்டெஃபினைட் பீரியட் தான் வந்துட்டு ஜிஎஸ்டி நம்ம வந்து பே பண்றோம். அதே மாதிரி தான் காம்பன்சேஷன் செஸ்ஸுமேவா நம்ம லைஃப் லாங் வந்துட்டு ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி காம்பன்சேஷன் செஸ்ஸும் பே பண்ணுமா அப்படின்னா அது கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்துட்டு ஒரு சர்டைன் பீரியட் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா நம்ம கண்ட்ரில வந்துட்டு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட்ல இருந்து 5 years அப்படின்னா 1st July 2017 plus 5 years, that is 1st July 2022 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ 2024ல இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்துட்டு காம்பன்சேஷன் பே பண்றது கிடையாது அப்படின்னா அது கிடையாது. எஃபெக்ட் ஃப்ரம் 1 July 2022 to up to 31st March 2026 வரைக்கும் இப்போதைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன டிசைட் பண்ணதோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பத்தி பார்த்துட்டோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். until then bye. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Please like, share and subscribe our channel and thank you.